ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாப்பா? சாப்பிட்டீங்களா? நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா ரவை உப்புமா செய்ய போகிறோம். நம்ம ரவை வறுத்து இந்த கப்பால் வந்து 1 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் ரவை, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, உடைச்ச கருப்பு உளுந்து, கடலப்பருப்பு. வாங்க செய்முறை பார்க்கலாம். உப்புமாவுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா. உப்புமாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய எண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். அதனால் நான் எப்பயுமே நிறைய ஊற்றிக்குவேன். உங்களுக்கு எப்போ எப்படி தேவையோ அதுமாரி ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நிறைய இருந்தால் உப்புமாவு நல்லா டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். எப்பவுமே உப்புமாவுக்கு மட்டும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தே போட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். இதில் உப்புமாவே பார்த்திங்கன்னா 2 மெத்தடு செய்யலாம். இதில் ஃபஸ்ட்டு மெத்தடு இது. செகண்ட் மெத்தடு நான் இன்னொரு வீடியோ போடுறேன். கடுகு போட்டுக்கலாம்ப்பா. கடுகு பொரிஞ்ச உடனே கடலப்பருப்பு போட்டுக்கலாம். அடுத்தது கருப்பு உளுந்து போட்டுக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை. அடுத்தது பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய். நான் வந்து எண்ணெய் நிறைய போட்டுப்பேன். இன்னும் கொஞ்சம் நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எப்படி தேவையோ அது மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்தது வெங்காயம் போட்டுக்கலாம்ப்பா. சில்வர் மரம் தான், காய் எறியறதுக்காகவே நாங்கள் சில்வர் மரம் வாங்கி வச்சுருப்போம். வெங்காயம் வந்து நல்லா எண்ணெயில் பொரியட்டும். வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சுப்பா. தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து 1 கப்பு ரவை எடுத்துருக்கேன். இந்த கப்பாலே வந்து தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். ஒரு கப் போட்டிருக்கேன். ரெண்டு. இது வந்து 3வது கப்புப்பா. 3 கப்பு ஊற்றிமோ, அதுக்கப்புறம் ஒரு 1/4 கப்பு. மூணே 1/4 கப்பு ஊற்றிருக்கேன். ஏன்னா நல்லா தண்ணியில் நல்லா வெந்ததுன்னா ரவை வந்து சூப்பராக இருக்கும். 2 கப்லாம் வந்து பத்தாது. 2 கப்லாம் தண்ணி ஊற்றி எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றி எண்ணெயை சேர்த்து ஊற்றி தண்ணியும் சேர்த்து ஊற்றினா உப்புமாவும் நல்லாயிருக்கும். எண்ணெயும் கம்மியாக போட்டு தண்ணியும் கம்மியாக போட்டோன்னா வரன்னு உப்புமா சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்காது. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அந்த கப்பால் 1 கப்பு ரவை, 3/4 கப்பு தண்ணி, எண்ணெய் அதுக்கு தகுந்த மாதிரி நிறையா ஊற்றிருக்கேன். தண்ணி கொதி வருதுப்பா. தேவையான உப்பு போட்டுக்கலாம்.
நான் வந்து உப்பு கொஞ்சமாக போட்டிருக்கேன். தண்ணி வந்து நீங்கள் எப்பயுமே உப்பு வந்து கரெக்டாக போடாதீங்க. கொஞ்சம் போட்டுட்டு கிளறிட்டு தண்ணி அந்த டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உப்பு போடுங்க. அதிகமாக போயிட போகுது. தண்ணி டேஸ்ட்டு பார்த்துக்கலாம் உப்பு எப்படி இருக்குதுன்னு. இது வந்து உப்பு கம்மியாக இருக்குதுப்பா, நான் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். நீங்கள் அது மாதிரி தண்ணி டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போடும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கோங்க. ரவை கொட்டி கிளறிக்கலாம்ப்பா. ரவையை கொட்டும் போது பார்த்தீங்கன்னா இப்படி மேலே ஒயர் தூக்கி கொட்டிக்கோங்க. ஏன்னா நான் வந்து செல்லு கையில் பிடிச்சிருக்கிறதால கிளற விட முடியாது. நீங்கள் வந்து செல்லு ஒருத்தர் யாராவது பிடிக்கிறாங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் வந்து வீடியோ மேக்ஸிமம் இது பண்ணி வீட்டுக்கு செய்கிறது தானே, ஒரு கையால் ரவை கொட்டிட்டு ஒரு கையால் கிளறிக்க நல்லாவே. நான் வந்து செல்லு ஒரு கையில் இருக்குது, ஒரு கையில் தான் செய்ய முடியுது. கட்டியாக இருந்தால் இப்படி உடச்சி விட்டுக்கலாம். லைட்டாக கட்டி இருந்துருச்சு. அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ ரவை வந்து ஒரு கையால் கொட்டி ஒரு கையால் அப்படியே கிளறின ரவை கொட்டை 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 இப்படி கிளறிட்டே இருந்தால் கட்டி விடாது. நான் கையில் செல்லு வச்சுருக்கிறதால கிளற முடியல. மூணே கால் கப்பு தண்ணி ஊற்றிமே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. நம்ம வந்து இது மாதிரி தளன்னு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு வேணுன்னா உப்பு போட்டுக்கலாம். உப்பு கரெக்டாக இருந்தால் கரெக்டாக விட்டுறலாம். பார்த்தீங்களா, 3/4 கப் தண்ணி ஊற்றியே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. தண்ணி நீங்கள் 3.5 கப்பு கூட ஊற்றலாம் தாராளமாக. ஏன்னா ரவை வந்து நல்லா வெந்தால் தான் நல்லாயிருக்கும். நல்லா இருக்கு பாருங்கள். எண்ணெய் நிறையா இருக்குவோம், தண்ணி நல்லா தாராளமாக ஊற்றுவோம். எப்படி இருக்கு பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 1 கப்பு ரவை அப்படின்னா 2 கப்பு தண்ணி தான் ஊற்றுவாங்க. எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கூட ஊற்ற மாட்டாங்க. சரிப்பா, அவ்வளோதான். ரவை உப்புமா ரெடி. தலை நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஓகேப்பா, பாய்.